யாரை வேண்டுமானாலும் தங்களுடைய விருப்பப்பட்டவர்களே படத்தை வைத்துக் கொள்வதில் ஆட்சேபனையே கிடையாது. நான் படத்தை வைக்காத மாற்றி போட்டேன், இன்னைக்கே மாறிட்டியே டபுள் அடிக்கிறியான்னு கேட்பேன். நீ இதையும் சொல்லுவேன். இன்னைக்கே அந்த படத்தை மாற்றிருந்தேன். இவரெல்லாம் என்ன பெரிய தியாகி, இவர் என்ன கொள்கை பிடிப்பவர், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கட்சி மாறிட்டு படத்தையும் கூட மாத்திட்டு போட்டாருப்பீங்க. இந்த வேஷ்டி கட்டினதே மாத்தின காரணமே கேஸ் போட்டாங்க பேர்ல, வேஷ்டி கட்டக்கூடாதுங்கிறக்காக மாத்தினேன். புரியுதுங்களா? படத்தை வச்சு கூட அவங்க சொல்லவே இல்லை. யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். இன்றைக்கு புரட்சி தலைவர் படமும் அண்ணா படமும் அவருடைய வண்டியிலே எப்படி அலங்கரித்து வரப்படுகிறது, இந்த வண்டியில் எப்படி வருது நீங்க பாத்துங்க. இல்ல நான் சொல்றது கேளுங்க. ஒரு இயக்கத்திலே நான் பணியாற்றுவது முழுமையாக அந்த இயக்கத்தில் இருக்கும் வரை அடிக்கடி நல்லா ஜம்ப் பண்ணல பண்ணிருக்கேன்னா தினவர் கட்சிக்கு போயிருக்கேன்னா ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கெடு விதிக்கவில்லை. நீங்கள் நன்றாக இந்த நான் பேசிய பேச்சுக்களை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். இதனை கேட்காதே நீங்களாக போட்டுவிட்டு ஹெட்லைன் போட்டுவிட்டு 5 நாட்கள் தான் அவகாசம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னீர்கள். அதில் முழுமையாக நீங்கள் பார்க்க வேண்டும். அப்போது தொலைக்காட்சி நண்பர் கேட்டார், 5 நாட்களுக்குள்ளே முடிக்க வேண்டுமா என்று கேட்டார். இல்லை, பேச்சுவார்த்தை துவங்க வேண்டும். 1 மாதமோ 1.5 மாத காலமோ எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் யாரை சேர்த்த வேண்டும் என்பது பொதுச் செயலாளர் முடிவு செய்யட்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கேன். நான் நீங்க பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். ஆனால் கெடு என்று போட வைத்ததே அவர்தான். முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னை வெளியேற்ற வேண்டும் நோக்கத்தோடு தான் அதை சரியான மொழி காயை நகர்த்தி விட்டார். இதுதான் உண்மை. தொலைக்காட்சியில் நான் பேசியது நீங்கள் இன்றைக்கு வேண்டுமானால் போட்டு தெரிந்து கொள்ளலாம். ஈவினிங் தலைவர் டிக்ளேர் பண்ணுவாரு. அதுதான் இல்ல வேறங்க சாயங்காலம் மாலை அது அறிவிக்கும். இல்ல நான் இல்ல இருக்கிறேங்க. அம்மா இருக்கும் வரை தலைவர் இருக்கும் வரை தூய்மையான ஆட்சி நடைபெற்றது என்று சொல்ல நான் இல்லை என்று சொல்லவே இல்லையே. நீங்க அவங்களே அடுத்த சப்ஜெக்ட் போறீங்க. புனிதமான ஆட்சி அவங்க 2 பேரும் நடத்தினாலும் சொல்லியிருக்கேன். இல்ல நான் சொல்றது இருங்க நான் சொல்றது இருங்க நீங்க இருங்க நான் சொல்றது கேட்டுக்கணும். நீங்க தயவுசெய்து ஒவ்வொருத்தரை கேளுங்க, தனித்தனி கேளுங்க. நான் டைம் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா தலைவருடைய ஆட்சி இதுதான் நாங்கள் வந்தோம். அவங்க ஆட்சிக்கு பிறகுதான் நாங்கள் ஆட்சியிலே வந்தோங்கிறது உங்களுக்கு தெரியாதல்ல. அவர் அப்படி ஆட்சி நடத்தினால 5 முறை அவங்க ஜெயிச்சாங்க, தலைவர் 3 முறை ஜெயிச்சாங்க. அது புனித ஆட்சியிலேயும் நீங்க என்னகிட்ட கேள்வி கேட்டு மடக்கூடாது. நான் புனித ஆட்சி இல்லைன்னு சொன்னேன்னா, நீங்களாக ஒரு கேள்வி கேட்டு அதை பதிலாக பெற்று அதற்கு பிறகு பத்திரிகைகளை திரித்து போட்டி அது என்னையெல்லாம் டேமேஜ் பண்ணணும்னு நினைக்காங்க. தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன். இல்ல நீங்க அதுக்கு முன்னாலேயே நான் ஒரே ஒரு கேள்விக்கு தான் பதில் சொன்னேன். தூய்மையான ஆட்சி இருக்கிறதா இல்லையா என்பதற்கு கவர்னரிடத்திலே மனு கொடுத்தவர் யார்? நான் கொடுக்கல. யார் கொடுத்த? எதிர்கட்சி கொடுத்தாங்களா இல்லையா? அப்புறம் எதை கேக்குறீங்க? நீதிமன்றம் சொல்லியிருக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏமன் குற்றவாளி அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அவரை எப்படி தமிழக வெற்றி கழகத்தில் இணைச்சுக்கிட்டீங்க? ஊழல் ஆட்சி அமையும் சொன்னீங்க. அது சார் இல்ல ஒரே ஒரு காட்சி இருங்க. நீங்க சொல்லிட்டீங்களா? நீ குறுக்கேள்வி கேட்கறா எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு பதில். தயவு செஞ்சு உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்படின்னா, அம்மா மீது கூற்றப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு வேறு, அவர் தூய்மையானவர் என்பது வழக்கு மன்றத்தில் நீங்கள் சொல்வது வேறு, அவர் நடந்து கொண்ட முறைகள் வேறு. ஒரு வழக்கை ஜோடிக்கிற போது எப்படி வேண்டுமானாலும் ஜோடிக்கலாம். உங்க வேலை ஜோடிக்கணும்னு நினைச்சேன்னா ஒரு அரசாங்கம் நினைச்சா என்ன வேணும் பண்ணிடலாம். பண்ண முடியாதா? இல்ல அரசியலையும் இருங்க நான் சொல்லிடுறேங்க. நான் சொல்றது கேட்டு முடியுங்களா? ஒரு ஒரு செட்டன் இது பண்றது யார் பேர்ல வேணாலும் ஒரு எஸ்டிமேட் போடுறீங்க. யார் போடுறான்? இந்த பில்டிங்கோட வேல்யூ என்னன்னு போட்டா அவங்களுக்கு வேல்யூ குறைவா போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வேண்டிய நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க வேல்யூஷன் போடுவாங்க. பிடபிள்யூ ஒரு வேல்யூஷன் என்ன போடுவாங்க உங்களுக்கு தெரியாதா? உங்க நண்பர் உங்களுக்கு 100 செங்கல் அனுப்பிச்சா ஒரு நண்பர் ஒரு 100 மூட்டை சிமெண்ட் அனுப்பிச்சா உங்களுக்கு அதெல்லாம் எஸ்டிமேட்ல வருமா? ஒரு வேல்யூஷன் போடுறது பிடபிள்யூங்க. ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யறது அவங்க குறைந்த விலையில செய்ய முடியும். இப்ப நீங்க நிறைய தெரியும், பிடபிள்யூங்கிறது தனிப்பட்ட முறையில பூஸ்ட் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு ரூபாய் எஸ்டிமேட் போடலாம்னு சொல்லுவாங்க. பாத்துருக்கீங்களா இல்லையா?
வருஷம் 10% இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தோ தேசிய கட்சிகளோ மாற்றுக் கட்சிகளோ என்னை யாரும் சந்திக்கவில்லை, சந்தித்து பேசவில்லை. உங்கள் கருத்து மட்டும்தான் பேசியதாகவும். எங்கச்சு படம் இருக்குதா? காட்டுங்க. நானும் சேகர்பாபு இருங்க, சபாநாயகர் பார்த்து கரெக்டுங்க. நானும் சேகர்பாபு பேசிருக்கேன் ஒரு படம் வந்திருக்கா? காட்டுங்க, கண்ணு காட்டுங்க. இல்ல இல்ல நான் காட்டுங்க, நான் சொல்லிடுறேன் பதில். நான் யாரையுமே திராவிட முன்னேற்ற கழகமோ மாற்றுக் கட்சியோ பிஜேபியோ யாருமே என்னை அணுகவில்லை. அணுகதியாக இருந்தால் இல்ல இருங்க, சும்மா நீங்க ஏதோ சொல்லிட்டு இருக்க கூடாது. நீங்க பாட்டுக்கு ஒரு கற்பனை உலகத்திலிருந்து பேசக்கூடாது. ஆகாயத்துல வந்து இருங்க, நான் சொல்றதை கேளுங்க, தயவு செஞ்சு இருங்க, கேளுங்க. பார்த்த மாதிரி ஒரு படம் காட்டிருங்க, நான் பதில் சொல்றேன். பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னா இது ஜனநாயக கட்சி, யாரை வேண்டுமானாலும் தங்களுடைய விருப்பப்பட்டவரை படத்தை வைத்துக் கொள்வதில் ஆட்சேபனையே கிடையாது. நான் படத்தை வைக்காத மாத்தி போட்டேன், இன்னைக்கே மாறிட்டியே டபுள் அடிக்கிறியான்னு கேட்பேன். நீ இதையும் சொல்லுவேன், நீ அதையும் சொல்லுவ. இருங்க கம்முன்னு கொஞ்ச நேரம் இருங்க, நான் பேசுகிறேன். ஏயா இருங்க, நீங்க ஒருத்தர் சொல்றேன், ஒருத்தர் பேச விட்டீங்க. இருங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கே அந்த படத்தை மாத்திருந்தா இவரெல்லாம் என்ன பெரிய தியாகி, இவர் என்ன வந்து கொள்கை பிடிப்பவர், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கட்சி மாறிட்டு படத்தையும் கூட மாத்திட்டு போட்டாருப்பீங்க. இந்த வேஷ்டி கட்டினதே மாத்தின காரணமே கேஸ் போட்டாங்க பேர்ல, வேஷ்டி கட்டக்கூடாதுங்கிறக்காக மாத்தினேன். புரியுதுங்களா? படத்தை வச்சு கூட அவங்க சொல்லவே இல்லை. யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். இன்றைக்கு புரட்சி தலைவர் படமும் அண்ணா படமும் அவருடைய வண்டியிலே எப்படி அலங்கரித்து வரப்படுகிறது, இந்த வண்டியில் எப்படி வருது நீங்க பாத்துங்க. இல்ல நான் சொல்றது கேளுங்க. ஒரு இயக்கத்திலே நான் பணியாற்றுவது முழுமையாக அந்த இயக்கத்தில் இருக்கும் வரை அடிக்கடி நல்லா ஜம்ப் பண்ணல பண்ணிருக்கேன்னா, தினம் ஒரு கட்சிக்கு போயிருக்கேன்னா, இன்னைக்கு வந்ததுக்கு காரணமே ஒரு புதியமான ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் வரவேற்பு, மாபெரும் வரவேற்பு. நீங்க பாக்குறீங்க, உங்க டிவி காரல என்ன சொல்றாங்க சேனல்ல, எங்களுக்கு என்ன வந்திருக்கு சொல்றாங்க, 1 கோடி பேர் பாக்குறாங்க எங்க சேனலை. நாங்க அதனாலதான் 10 சேனல் போட்டு இறங்குற இடத்துலயும் எடுக்கிறோம், நிக்கிற இடத்துலயும் எடுக்கிறோம், அங்கேயும் எடுக்க. நீங்க தானே சொல்றீங்க. எனக்கு சொன்ன ஒரு ஓனர் சொல்லியிருக்காரு, 4 ஓனர் கத்துக்கிறீங்களா இல்லையா? நாங்க அதுக்குத்தான் முடிக்க உங்களுக்கு படம் எடுத்துட்டு இருக்காரு அவரை அப்படிங்கிறாங்க. 10 சேனல் போடுறாங்க. யாராச்சும் போடுறாங்களா? இறங்குற இடத்துல எடுக்கிறீங்க, ஹெலிகாப்டர்ல எடுக்கிறீங்க, ஓடுற போதும் எடுக்கிறீங்க, அங்கே நிக்கிற போது எடுக்கிறீங்க, சுத்தி எதுக்காக எடுக்கிறீங்க? அப்போ வந்து மக்கள் வந்து வரவேற்கிறாங்க நோக்கம் தானே அது. இல்ல வெளிப்படைத்தன்மை இல்ல, வேற இருங்க. வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொன்னா டெல்லி எடுத்துக்க வேண்டியதானே? டெல்லியில் வெளிப்படைத்தன்மையோட வந்தது காருக்குள்ள, அதெல்லாம் எடுத்து காட்ட வேண்டியதானே?